ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இபிஎஃப்ஓ பயனாளிகளுக்கு குட் நியூஸ். இனி ஏடிஎம் மூலம் பிஎஃப் எடுக்க முடியும், தொழிலாளர் அமைச்சகம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2025 முதல் இபிஎஃப்ஓ வாடிக்கையாளர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதியை, அதாவது பிஎஃப், ஏடிஎம் மூலம் எடுக்க முடியும் என்று தொழிலாளர் அமைச்சக செயலாளர் சுவிதா தவ்ரா அறிவித்தார். மேலும் நாட்டின் பணியாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்காக தகவல் தொழில்நுட்ப அமைப்பை அமைச்சகம் மேம்படுத்தி வருவதாக அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், குடிமக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு இபிஎஃப்ஓ சேவைகளை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் தற்போது 70 மில்லியனுக்கும் அதிகமான செயலில் பங்களிப்பாளர்கள் உள்ளனர். ஒவ்வொரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை காண்பீர்கள் என்றார். மேலும் அவர் கூறுகையில், வருங்கால வைப்பு நிதி, அதாவது பிஎஃப் பங்களிப்பில் 12% வரம்பை நீக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இதனால் ஊழியர்கள் தங்கள் விருப்பப்படி பங்களிக்க அனுமதிக்க முடியும். இதனுடன் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதற்கான முயற்சிகள் மேம்பட்ட நிலையில் உள்ளன. மருத்துவ காப்பீடு, வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊனமுற்றோருக்கான நிதி உதவி போன்ற பலன்களை உள்ளடக்கிய திட்டம் இறுதி செய்யப்படுகிறது. இபிஎஃப்ஓ திரும்ப பெறுவதற்கான விதிகள்: நீங்கள் வேலையில் இருக்கும்போது பிஎஃப் நிதியை ஓரளவு அல்லது முழுமையாக திரும்ப பெற உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் குறைந்தது ஒரு மாதமாவது வேலையில்லாமல் இருந்தால் உங்கள் பிஎஃப் இருப்பில் 75% வரை நீங்கள் திரும்ப பெறலாம். 2 மாத வேலையின்மைக்கு பிறகு முழு தொகையையும் திரும்ப பெற உங்களுக்கு உரிமை உண்டு. மேலும் எந்த ஒரு ஊழியரும் நிறுவனத்தில் 5 வருட சேவையை முடித்துவிட்டு பிஎஃப் திரும்ப பெற்றால் அவருக்கு வருமான வரி பொறுப்பு இல்லை. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்களை இணைப்பதன் மூலம் 5 வருட காலம் இருக்கலாம். ஒரே நிறுவனத்தில் 5 ஆண்டுகளை முடிக்க வேண்டிய அவசியமில்லை. மொத்த பதவி காலம் குறைந்தது 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.